இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்தானையினுடைய பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டு நபர்களை பற்றி எச்சரிக்கின்றார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், இரண்டு பேர். இவர்களை பற்றி இந்த மறை உரையிலே நாம் சிந்திப்போம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். கனவு காணுங்கள். யார் சொன்னா? சத்தமாக சொல்லுங்கள். யார் சொன்னா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் சொன்னார். கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். மக்களால் நான், மக்களுக்காக நான். யார் சொன்னா? மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொன்னார். கரெக்டாக சொல்கிறீங்க எல்லாத்தையும், ஆச்சரியமாக இருக்கு. மூணாவது கேள்வி, யாகவராயினும் நாக்காக்க. யார் சொன்னா? திருவள்ளுவர் சொன்னார். எல்லாம் சேர்ந்து கை தட்டுவோமா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சரி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வள்ளலார் சொன்னார். சரிங்களா? அதே போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு யார் சொன்னது? அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 வார்த்தைகளும் நமது மனதில் நின்ற வார்த்தைகள், வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் அதை யார் சொன்னார்களோ அவர்களுடைய உள்ள கிடக்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது. இப்போ கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார்னா அப்துல் கலாம் ஐயா சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? இளைஞர்களை பார்த்து சொன்னார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் மக்களுக்காக தான் செஞ்சாங்க என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதாக சொன்னார். யாகவராயினும் நாக்காக்க. நம்ம வீட்டில் இருக்கிற இல்லை நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மனிதனுடைய நாக்கு தான் காரணமாக இருக்குதுன்னு வள்ளுவர் சொன்னார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் யார் சொன்னார்? அப்படின்னா அவர் அன்பு செய்தார், மனிதர்களையும் தாண்டி எல்லோரையும் அன்பு செய்தார். அதே போல பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஒரு மந்திர சொல் இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது. பரிசேயர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது, சதுசேயர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது. பரிசேயர்கள் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டவர்கள், மறக்கக்கூடாது. பரிசேயர்கள் மனிதன் இறந்து உயிர்த்தெழுவான், வானதூதர், தூய ஆவி, தேவ தூதர்கள், கடவுள் உருவம் இல்லாதவர் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு கூட்டம் பரிசேயர்கள். சதுசேயர்கள் வானதூதர்களை பற்றி அவர்களுக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. இறந்து உயிர்த்தெழுவான் என்றெல்லாம் அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் உழைத்து உயர வேண்டும் என்று நம்பியவர்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள். எனவே இந்த இருவரும் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பெண்களை, ஏழைகளை, ஆடு மேய்ப்பவர்களை, சொந்த தொழில் செய்யாதவர்களை ஏளனமாக பார்த்தார்கள். அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை செலுத்தினார்கள். ஆனால் கடவுள் எந்த நேரத்திலும் இந்த ஏழைகளுக்காகத்தான், கைவிடப்பட்டவர்களுக்காகத்தான், பாவிகளுக்காகத்தான் தான் வந்தேன் என்பதை மீண்டும் மீண்டும் அவர் சொன்னார். எனவே தான் அவர் சொல்கிறார், மக்களே, பரிசேயர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னார். கடவுளாய்
இருந்தவர் மனிதராக மாறிய பொழுது அவர் பார்த்த சமுதாயத்திலே பிற மனிதர்கள் எவ்வாறு துன்பப்படுகிறார்கள் என்பதை ஒரு காருண்யத்தோடு, ஒரு இரக்கத்தோடு, ஒரு கனிவோடு, ஒரு பரிவோடு நோக்கினார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டோருக்கு விடுதலையை தருவது, பார்வையற்றோருக்கு பார்வையளிப்பது, இந்த மூன்றும் தான் மெசியாவினுடைய முக்கிய பணியாக இருக்கும் என்று இறைவாக்கினர் ஏசாயாவை எழுதி வைத்திருக்கின்றார். அதைத்தான் தனது வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டினார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் மனித நேயத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது சமுதாயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, சாதிய பாகுபாடுகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம்? பிற மனிதர்களை, பிற சாதியை சார்ந்தவர்களை, அல்லது படித்தவர்களை, அல்லது படிக்காதவர்களை, அல்லது ஒரு விதவையை, ஒரு பிச்சைக்காரரை எப்படி நாம் அணுகுகிறோம்? நமது அதிகாரத்தை காட்டுகின்றோமா? நமது பணபலத்தை, படைபலத்தை காட்டுகின்றோமா? ஆள் பலத்தை காட்டுகின்றோமா? அல்லது அவர்களையும் சரிசமமாக நினைத்து மனிதநேயத்தோடு வாழ்கின்றோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே நமது சமுதாயத்திலே தீண்டாமை என்னும் கொடுமையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்களுக்காகவும், இன்னும் சாதிய அடிமைத்தனத்தால் துன்புறுகின்ற மக்களையும் நினைத்து பார்த்து ஜெபிப்போம். நாம் இந்த தவக்காலத்திலே மனிதநேயத்தோடு வாழ தேவையான ஆற்றலையும் உறுதியையும் சக்தியும் இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.